ஹலோ வணக்கம் ப்ரோஸ், வெல்கம் டு மிதுன் கேம் தமிழ். இங்கே இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்டல் டைக்கூன் தாங்க டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். கைஸ், நம்ம பார்த்து வந்தீங்கன்னா டைம் பவர் எடுத்திருக்கோம். எடுத்தோடனே நிறைய ட்ராப் புழுகுது, கலெக்ட் பண்ணிப்போம். நடுவில் போய் டக்குன்னு பேரை வச்சுட்டு வந்துடுவோம். கைஸ் இவனை அடிக்கிறான். ஓகே, இங்கே நிறைய ட்ராப் விழுந்துருக்கு, கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே ஓகே, அங்கே பாருங்க கைஸ், வெனம் பவர் வச்சுட்டு எவனோ சண்டை போட்டிருக்கான். நம்மளுக்கு எதுக்கு, ஓடிடுவோம் டக்குன்னு. என்னமோ நிறைய இதெல்லாம் போடுறாங்க கைஸ் அந்த வெனம். ஓகே, இந்த புட்டி கலெக்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் நம்மள்ட்ட 11.2K இருக்கு கைஸ். அப்படியே நடுவில் பேரை வச்சுட்டு போயிடுவோம். இங்கே காசு இருக்குது, போய் கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே, என்னது கைஸ் அங்கே ரொம்ப புதுசாக இருக்குது. இது எதாவது பவராக என்ன இங்கே கொடுப்போம். ஓகே, என்ன வாட்டர் எலிமெண்டல் பவராங்க கைஸ். இதுக்கு வந்து 499 ரோபக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கேட்டாங்க. எதுக்கு நம்மளுக்கு, வாங்க நம்ம இப்போதைக்கு இந்த இவனுக்கு கொடுத்துருக்க பவரை வச்சே நம்ம விளாடுவோம். ஓகே, ட்ராப்பர்லாம் பில்ட் பண்ணிடலாம். அப்புறம் எபிலிட்டிஸு அந்த இதுக்கு வந்து 5K கேட்குறேன் கைஸ். நம்ம வந்து வால் அதெல்லாம் பில்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ எங்கிட்ட 2.92K தான் இருக்குது. ஓகே, பாருங்க கைஸ், இது வந்து இந்த லைட்டோட சரி டைம் பவரோட ஸ்வாடாட்டிருக்கு. இது என்ன பவரு, என்ன கைஸ் இது? இந்த பவர் எதுக்கு யூஸ் ஆகும்? அதாவது இது நம்ம எனிமிக்கு போட்டோம்னா அவனாலையும் பவர் யூஸ் பண்ண முடியாது, நம்மளாலையும் பவர் யூஸ் பண்ண முடியாதா? மேபி அப்படி இருக்கலான்னு தான் நினைக்கிறேன் கைஸ். இந்த எபிலிட்டியோட பவர் வந்து டெம்போரல் கேட் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து லேசர் கேட்டும் இதுவும் போட்டு விட்டுறலாம் கைஸ். இந்த எபிலிட்டியோட பவர் பார்த்திங்கன்னா விராப் பராஜா. ஓகே, இப்போ நம்மள்கிட்ட வந்து 5.13K இருக்குது. ஓகே, இங்கே ஒரு ஏர் ட்ராப் கலெக்ட் பண்ணிக்கலாம். நடுவில் போய் பேரை வச்சுட்டு வந்துடுவோம். அது என்ன பவர் கைஸ், ஸ்பேஸா? ஆமாம், மேபி ஸ்பேஸாக இருக்கலாம். யூஎஃப்ஓலாம் இருக்குது. ஓகே, இருங்க டக்குன்னு போய் நம்மள்ட்ட 10K இருக்குது. ஸ்டேர்ஸ் போட்டுவிட்ருவோம். அதாவது செகண்ட் ஃப்ளோருக்கு அப்புறம் ஸ்டேர்ஸு. செகண்ட் ஃப்ளோர் கட்டிட்டு ஸ்டேர்ஸ் போட்டு விட்றலாம். மேலே போய் என்ன பண்ண முடியும்? ஓகே, என்ன எபிலிட்டி நான் கட்டிடுறேன் கைஸ். அப்புறம் பிக் ட்ராக் கட்டிடலாம். ஓகே, இப்போ கீழே போய் காசு கலெக்ட் பண்ணிட்டு வந்தால் எதை பில்ட் பண்ண முடியும்? 3.26K இருக்குது. இதை வச்சு இருங்க கைஸ், அங்கே இது ஏர் ட்ராப்பெல்லாம் இருக்குது, போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இருங்க. ஓகே, இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். வாங்க, மேலேருந்து சுட்டுக்கிட்டே இருக்காங்க கைஸ் அவனும். வாங்க பேஸ்குள்ளேயே ஓடிடுவோம். அந்த இது யூஎஃப்ஓவில் வந்து அடிக்குது கைஸ் நம்மளை. ஓகே, இப்போ மேலே போயிட்டு இது எலிமெண்டல் பெட்டு கட்டுவோமா இல்லை ஹீலிங் பெட் கட்டுவோமா? ரெண்டும் வேணாம், வால் கட்டிடுவோம். ஓகே, வால் 1லேருந்து 3 வரைக்கும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே போயிட்டு காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். 4.60K நடுவில் என் பேர் தான் இருக்குது. இருங்க கைஸ், லைட்டில் எந்த பவரும் இல்லைன்னு நினைக்கிறேன். போய் அவனை அடித்து முடிச்சுட்ருவோம். இந்த கேட் எதுக்கு கைஸ் தெரில. வாங்க இந்த விராப் பராஜை போட்டுடலாம். ஓகே, திருப்பி அன்லாக் ஆயிடுச்சு. அதை போட்டாச்சு கைஸ் அவனை. ஸ்பேஸ் தான் கைஸ், சந்தேகமே இல்லை, ஸ்பேஸ் தான். ஓகே, வாங்க டக்குன்னு பேஸ்குள்ளே ஓடிடலாம். இல்லை வேணாம், இங்கே ஏர் ட்ராப் இருக்குது, அதை கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு பேஸ்குள்ளே போயிட்டு காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். 11.6K இருக்குது. மேலே போய் நம்ம பிக் ட்ராக் ஒன்று தான் கட்ட முடியுது. அவரை வேறு எதுவும் கட்ட முடியல. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருங்கீஸ் இது ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கொண்டாடி ஏஎஃப்கே போயிட்டு வந்துட்டேன். இப்போ என்கிட்ட 33.7K இருக்குது. இதை வச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து எலிமெண்டல் பாடி அன்லாக் பண்ணிட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிப்போம். ஓகே, இது என்ன கேரக்டர் கைஸ்? பாஸ் ஸ்பான் ஆயிருக்கானா? இருங்க, அப்படியே பெட்டை கட்டி விட்டு போயிடுவோம் நம்ம. ஓகே, அப்படியே ஹீலிங் படி கட்டி விட்ருவோம். ஹீலிங் படை கட்டி விட்டு அப்படியே ஹீல் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே,
புது பாஸாக இருக்கு கைஸ். வாங்க நம்ம போய் அவனை அடிக்கணும் சீக்கிரம். புதுசாக இருக்காங்க கைஸ். எங்கடா பாஸுக்கு அடிக்க சொன்னால் எங்கடா போய் அடிச்சிட்ருக்க? எவனோ போட்டு சாத்தி எடுக்கிறான் பாஸை. ஓகே செத்துட்டான். வாங்க போய் காசு அப்படியே டப்பு டப்புன்னு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே 30 ஓகே 47.7K கைஸ் இங்கே இருக்குது. இதையும் கலெக்ட் பண்ணிட்டு போய்ப்போம். 52.7K இருக்குது இப்போ நம்மள்கிட்ட. நம்ம பேஸுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும். ஓகே இங்கே போயிட்டு இங்கே ஒரு காசு இருந்துச்சு. இப்போ நம்மள்ட்ட 88.3K இருக்குது. இதை வச்சு ட்ராக்கு ஃபுல்லாக கட்ட முடியுமா? வாய்ப்பில்லை. இங்கே என்னமோ டெம்போ பீமு என்னமோ கைஸ். டெம்போ பீமா? ஓ இது அப்படியே இந்த பீம் போகுது, அது வாய்டாக கிரியேட் ஆகிக்குது. இதுக்குள்ளே இருந்தால் எனிமிக்கு டேமேஜ் போகுமே என்ன? இருங்க ஹீல் பண்ணிட்டு போய் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். ஓகே கீழே போய் காசு கலெக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதில் பில் பண்ணி விட்றலாம். அதுக்கப்புறம் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போது மேலே போயிட்டு எதை பில் பண்ண முடியும்? எதையும் பில் பண்ண முடியாது. அப்படியே மேலே போய் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். போக முடியுமா இப்போது? வந்தாச்சு கைஸ். ஓகே இப்போ நம்ம போய் காசு கலெக்ட் பண்ணிட்டு திருப்பியும் போயிட்டு அது மேலே இருக்க பில் பண்ணிட்டு வந்துடுவோம். எபிலிட்டி 4 எடுத்துகிட்டு போயிடுவோம் கைஸ். 4th எபிலிட்டியோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராப் கைஸ். டைம் ட்ராப்னா என்னது? அதாவது டைம்குள்ளே ட்ராப் பண்ணி வச்சுருமா? அதான் டைம் ட்ராப்பா? சரி டைம் ட்ராப்பா? அங்கே இதான் நம்மளை சுற்றி கொஞ்சம் தூரத்துக்கு டப்புன்னு என்னமோ வெடிக்குது கைஸ். அதுக்குள்ளே இருந்தானுங்களாம் டேமேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் ரேஞ்சு ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ் அப்படியே 8 டேமேஜ் போகுது அங்கே. ஓகே வாங்க நம்மளை அடிக்கிறக்குள்ளே நம்ம பேஸ்க்குள்ளே போயிடுவோம். ஓகே ஒரு 54K இங்கே சேர்ந்துருக்கு. ஓகே இப்போ இதை பில் பண்ணி விட்ருவோம். ஓகே இனி கொஞ்சம் காசு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கீழே போய் காசை கலெக்ட் பண்ணி எபிலிட்டியை இது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இல்லை வெளில போய் அங்கே ஏர் ட்ராப்லாம் இருக்குது, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஏர் ட்ராப்பு யாரா கலெக்ட் பண்ணுறது? இருங்கீஸ் அவனை நீ போடாமல் விடல கைஸ். சாவு. இந்த வச்சுக்கோ டைம் ட்ராப்பு. இந்த வச்சுக்கோடா. இந்த பாருங்க கைஸ் 8 5 டேமேஜ் போகுதா உள்ள. அவன் அவசத்துட்டான். ஓகே இதுக்கு மேலே கலெக்ட் பண்ணுவ. ஓகே வாங்கீஸ் நம்ம போயிடுவோம். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே இப்போ நம்ம பேஸுக்கு போயிட்டு கொஞ்சம் காசு சேர்ந்துருக்கோம், அதை வச்சு நம்ம கலெக்ட் பண்ணுவோம். எவ்வளோ? 171K கைஸ். இதை வச்சு இதை பில் பண்ணுவோம். விராப் பாம். இந்த மாதிரி நிறைய பாமாட்டை போடுவானாட்டிருக்கு. ஓகே கைஸ் நான் கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே போயிட்டு வந்துட்டேன். காசு கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு 296K இருக்குது. யார் கைஸ் இவன்? ஸ்பேஸ். நம்மளோட இதுக்குள்ளே வந்து நம்மளோட பவர் ஆட்டையை போட்டிருக்காங்க கைஸ் இவன். நோ. என் பவரை வச்சு என்னையவே அடிக்கிறான். மேலே போய் இவன் பவர் கலெக்ட் பண்ணுறானா? அதுக்குள்ளே இவனை போட்டுறணும். எப்பா நல்ல வேலை மேலே போயும் அவன் பவர் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே அவனை போட்டாச்சு. ஓகே இப்போது இங்கே இருக்கிறத பில் பண்ணிடுவோம். எபிலிட்டி 6 கைஸ். எபிலிட்டி 6 வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் கிளாக் கைஸ். கிராண்ட் கிளாக்கா? ஓகே இது அப்படியே கடைசியில் வச்சுப்போங்க கைஸ். அந்த ஸ்வாட் நம்மளுக்கு தேவையில்லை. அது ஸ்வாடா என்னதுன்னு தெரில. ஓகே போட்டாச்சு. மேலிருந்து நம்ம கிளாக் ஆட். அந்த பெரிய கிளாக் ஆட் இருக்குது கைஸ் இது. அந்த டைம் போட்டால் மேலே அந்த பெரிய கிளாக் ஆட்டம் ஒன்று வந்துட்டு போகும். ஓகே இந்த கிரேட் கிளாக்கை போட்டால் கிராண்ட் கிளாக்கை போட்டால் ஓகே இப்போ நம்ம 3rd ஃப்ளோர் அன்லாக் பண்ணிட்டு அதுக்கான ஸ்டேர்ஸையும் போட்டுருவோம். மேக்மா லார்டு ஸ்பான் ஆகிட்டாங்க கைஸ். வாங்க போயிட்டு நம்ம இங்கேருந்து அடிக்க முடியுமா? இல்லை வாய்ப்பில்லை. இந்த பாம் போட்டுருவோம். இது பேர் என்ன? விராப் பாமா அது. அப்புறம் இந்த கிராண்ட் கிளாக்கு. சரி அப்புறம் இது கிட்ட போய் அந்த இது போடுவோம்ல கைஸ். அது பேர் என்னடா? அது என்னமோ வரும் கைஸ். அது பேர் என்னமோ டொமைல் கிட்ட போனேன்னு வெடிக்கும். அது க்ளோஸ் ரேஞ்சு காம்பேட்டுன்னு கூட சொல்லிட்டு இருந்தேன். டைம் ட்ராப்பு. ஓகே போட்டாச்சு அவனை. இங்கே இருக்க காசெல்லாம் கலெக்ட் பண்ணிடுவோம். ஓகே இப்போ நம்மள்ட்ட 96.3K இருக்குது. இப்போ அப்படியே நம்ம பேஸ் ஓடிடுவோம் கைஸ். ஹெல்த்து கம்மியாக தான் இருக்குது. இதை அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு ஓடிடுவோம். இங்கே ஒன்று இருக்குது. ஓகே அப்படியே இங்கே இருக்க கலெக்ட் பண்ணோம்னா 231K இருக்குது.
இதை வச்சு ஹீலிங் பண்ணிட்டு அப்புறம் மேலே போய் கட்ட ஆரம்பிப்போம். ஓகே, மேலே போயிட்டு என்ன இருக்குது, மேலே பிக் சூப்பர் ட்ராக்கை போட்டுருவோம் கைஸ். இது போட்டால் 100K ஒழுகும். இப்போ நம்ம வால் 7 அப்கிரேட் பண்ணிடலாம். அப்புறம் வால் 8 போட வேணாம் கைஸ். கீழே போயிட்டு நம்ம அந்த கீழே போயிட்டு காசு எடுத்துகிட்டு மேலே வந்துட்டோம்னா நம்ம அந்த ட்ராக்கை போட்டுடலாம், சூப்பர் ட்ராக்கை. ஆல்ரெடி நம்மளுக்கு 100K வரும். ஓகே, இதில் வேறு மேலே ஏற முடியலையே. ஓகே, இப்போ போயிட்டு அந்த இப்போ போய் அந்த சூப்பர் ட்ராக்கை போட்டுருவோம் கீஸ். இது பேர் என்ன, காசு கரெக்டாக இருக்குது. 100K இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ போனோம்னா ஒரு 300K சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 500K சேர்ந்துருச்சா, 1 மில்லியன் சேர்த்தும் கீஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் இல்லை வேணாம், கொஞ்சம் அவசர தேவைகள் இருக்குது. 777K இருக்குது. இதை வச்சு ஃபஸ்ட்டு வால் 8 கட்டிடலாம். அப்புறம் வால் 9 கட்டிடலாம். அப்புறம் இது செக்யூரிட்டி போட்டுக்கலாம். அப்புறம் பூஸ்டெல்லாம் போட்டுக்கலாம் கைஸ். அதாவது போர்ஷன் அதெல்லாம் இருக்கும்ல, அது போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம ஸ்டேர்ஸும் கட்டியாச்சு. இப்போ நம்மள்ட்ட கையில் ஒரு 5 மில்லியன் இருந்தால் கரெக்டாக இருக்கும் கைஸ். 5 மில்லியனா, அதுக்கு மேலேயே வேணும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம இதை அன்லாக் பண்ணிடலாம். பேர் என்ன, இது லான்ச்சரா, அப்புறம் என்ன கைஸ், இது பேர் ஏர் ஸ்ட்ரைக்கர் அன்லாக் பண்ணிடலாம். அடுத்த மேலே போய் அந்த இது இருக்கும்ல, அதை கட்ட முடியுமா? இல்லை, அதுக்கு இன்னும் நம்மளுக்கு 45 வேணும், 45K வேணும். ஓகே, 3.54 மில்லியன் இருக்குது. இதை வச்சு இதை கட்டுவோமா, எதை கட்டலாம்? நம்ம இதவே கட்டிடுவோங்க, மிஸ்ட்ரி பிளாக்கு. ஓகே, கீழே போய் இப்போ காசு எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இதை வச்சு நம்மளால் இதையும் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை வச்சு அந்த பேர் என்ன கைஸ், அந்த செக்யூரிட்டி கன்னா, ஆமாம் செக்யூரிட்டி கன்னு தான் நினைக்கிறேன். அதையும் அன்லாக் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன் கைஸ். இதை வச்சு எனர்ஜி ட்ராக்கா, ஐயோ அது நம்ம வந்துச்சே, எனர்ஜி டெரண்ட் கைஸ். அது எனர்ஜி டெரண்ட்டையும் நம்ம பில் பண்ணி விட்டாச்சு. ஓகே இருங்க கைஸ், ஏர் ஸ்ட்ரைக்கரை மேலே போட முடியுமா? இதான ஃபுல்லாக பிளாக்காகவே வருது. இங்கேருந்து சுட்டுக்கிட்டே இருக்கான், அங்கேட்டி கரெக்டாக அந்த இடத்த பார்த்து லான்ச் பண்ணியிருக்கேன். இங்கே வெடிக்குது, இங்கேயும் வெடித்த மாதிரியே இல்லை கைஸ், வெடிச்சானே தெரியல. இப்போ என்ன பண்ணலாம், போய் ரீபர்த்தை பண்ணிடுவோமா? என்ன பண்ணுறது? ஓகேவா, இல்லை ரீபர்த்தை 3.8 மில்லியன் இருக்குது, ரீபர்த் பண்ணிடலாம். ஓகே, ரீபர்த் குடித்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இப்போ ஸ்கில் பாயிண்ட்ஸ் வந்துருக்கு கைஸ். எல்லாத்தையும் நான் எதுக்கு போடலாம், ஹெல்த்துக்கே போட்டுடலாம் எல்லாத்தையும். ஓகே, ஹெல்த்துக்கே எல்லாத்தையும் போட்டாச்சு. என்னமோ அன்லாக் ஆயிருக்கு கைஸ், என்னமோ யோரு அப்படின்னு அன்லாக் ஆகிருக்கு. இது பார்த்தா பிளாக் ஃப்ரூட்ஸில் வர சேபர் மாதிரியே லைட்டாக இருக்குது எனக்கு. ஓகே, அப்புறம் டார்க் ஃப்ளேமுன்னு சொல்லிட்டு என்னமோ இருக்குது. அப்புறம் இது அந்த பாட், அந்த குட்டி குட்டியாக வச்சு நம்மளை சுடுவானுங்கள அது. ஓகே, அப்புறம் இங்கே பாருங்க, சூப்பர் சானிக் எடுக்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தாங்க தேவைப்படுது. ஓகே பை ஃப்ரம் MGD, பை இது மாதிரி நல்ல வீடியோ சந்திப்போம், பாய்.